ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இதை வந்து தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக சமைக்கிறத விட கொஞ்சம் நிறைய விட்டுக்குங்க. இது கடலெண்ணெய் சூடானதையும் நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நார்மலாக நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இது சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஒரு ஹோட்டல் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். அந்த ஹோட்டலில் எப்படி செஞ்சாங்களோ அதே போல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது கூடவே வந்து நான் எப்பவும் போல் கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கம்மியான அளவு செய்கிறேன். அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாங்க. இப்போ கம்மியான குவான்டிட்டிங்கும் போது என்னால் பேஸ்ட் அரைக்க முடியல. அதனால் இந்த இதில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கிக்குங்க சன்னமாக. அப்போ தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அது இல்லாமல் கிரேவி சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒய்லட் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஒயிட் கத்திரிக்காயை விட. அப்போ வந்து இதில் எண்ணெயிலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு சிலர் வந்து தனியாக கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து செய்கிறாங்க. நான் வந்து அந்த ஹோட்டல் ரெசிபி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹோட்டலில் வந்து எப்படி செஞ்சாங்களோ அதே போல் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வந்து வதக்கினாங்க. எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போகிற அர்ஜென்ட் ஒர்க்னால நான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கண்டியும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். நல்லா வந்து கத்திரிக்காய் ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி விட்டுருங்க. அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்க புளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த புளியில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நம்ம இது வந்து கிரேவி செய்ய போகிறோம். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து கடைசியில் தான் அந்த மசாலா பொடி சேர்க்குறோம். அந்த மசாலா பொடி சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிரேவி பதம் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட அந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நான் ஆக்சுவலாக இது பிரியாணிக்கு தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அது நான்வெஜ் பிரியாணிக்கு நீங்கள் பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் பார்த்துருக்கோம். அந்த பொடி சேர்த்த இல்லைங்களா, அந்த பொடி வந்து என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத பார்ப்போம். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே இந்த மசாலாவில் தான் இருக்குது. இதுக்கு என்ன சேர்த்தாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 கிலோலேருந்து அரை கிலோக்குள்ளார கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது ரெண்டையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபியோட மசாலா. இப்படி தான் அவங்க அரைச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு டிவி சேனலில் ஷோ பண்ணி காட்டியிருந்தாங்க. அதை வந்து நான் ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தேன். இது வந்து ஆம்பூரில் இருக்க பிரியாணி ஹோட்டலோட ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.